வணக்கம். பிப்ரவரி 5 2026 தங்க மார்க்கெட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரே நாள்ல தங்கம் விலை பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இது ஏன் நடந்துச்சு? சரி, நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற இந்த கேள்விகளுக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். இப்போ நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரே கேள்விதான். தங்கம் வாங்கலாமா, வித்துடலாமா, இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? கவலையே படாதீங்க. இந்த முழு அனாலிசிஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஒரே நாள்ல 1 கிராமுக்கு -580 ரூபாய். அப்பாப்பா, இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். தங்கம் மட்டும் இல்லைங்க, வெள்ளியும் சும்மா இல்ல. 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மார்க்கெட் ஷிஃப்ட் எவ்வளோ பெருசுன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது. சரி, ஓகே. திடீர்னு ஏன் விலை இவ்ளோ குறைஞ்சது? நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து ஏன் இப்படி ஆச்சுன்னு நாம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த திடீர் சரிவுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான காரணங்கள் தான் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரி, அந்த காரணங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த கோட் முத காரணத்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு பலூனை ஊதிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல வெடிச்சிடும். அதே தான் மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. கொஞ்ச நாளா தங்க விலை ஏறிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஓவரா ஏறிடுச்சு. சோ இப்படி ரொம்ப மேல போச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றது ரொம்பவே சகஜம். அதுதான் நேத்து நடந்திருக்கு. ரெண்டாவது காரணம் ப்ராஃபிட் புக்கிங். சிம்பிளா சொல்லணும்னா, விலை நல்லா உச்சத்துக்கு போனதும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? சரி, இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், கிடைச்ச லாபம் போதும்னு சொல்லி மொத்தமா வித்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வித்ததுனால மார்க்கெட்ல சப்ளை அதிகமாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா விலை குறைஞ்சிடுச்சு. மூணாவது காரணம் அமெரிக்க டாலர். இப்போ அமெரிக்கால வட்டி விகிதத்தை மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையே டாலரை ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. எப்போல்லாம் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போல்லாம் தங்கம் வீக் ஆகும். இது ரெண்டுக்கும் எப்பவுமே ஒரு தலைகீழ் தொடர்பு தாங்க. ஓகே, விலை ஏன் குறைஞ்சதுன்னு காரணங்களை பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு விலையை பாதிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு குயிக் லுக் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு அவுன்ஸ்க்கு $2,700 மேல இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு பெருசா மேலையும் போகல, கீழேயும் வரல, ஒரு மாதிரி ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டாலருக்கு எதிரா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்டேபிளா இருக்கு. இது நம்மள மாதிரி லோக்கல் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். சரி, இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிற 3 சினாரியோஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கணிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாளைக்கு 3 விதமா நடக்கலாம்னு சொல்றாங்க. 60% சான்ஸ் விலை இன்னும் கொஞ்சம் குறையலாம், இல்லனா அப்படியே இருக்கலாம். 30% சான்ஸ் ஒரு சின்ன ரீபவுண்ட், அதாவது லைட்டா விலை ஏறலாம். பாக்கி 10% சான்ஸ் திடீர்னு விலை எகிரலாம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். 60% சான்ஸ் படி மார்க்கெட் கரெக்ஷன் இன்னும் முடியல. அதனால 1 கிராமுக்கு இன்னும் ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. 30% சான்ஸ் என்னன்னா, இங்க சொன்ன மாதிரி தான், உயரத்திலிருந்து வேகமா விழுந்த ஒரு பந்து தரையில பட்டு லைட்டா மேல எழும்போம் இல்லையா, அதே மாதிரி விலையில ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கலாம். அந்த 10% சான்ஸ் அது நடக்கணும்னா போர் பதற்றம் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்தா மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போ ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு பகுதிக்கு வருவோம். இந்த சூழ்நிலையில ஒரு வாடிக்கையாளரா நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஸ்மார்ட் மூவ் என்னவா இருக்கணும்? நீங்க நகை வாங்க போறீங்களோ இல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. முதல்ல நாளைக்கு காலையில என்ன ரேட் வருதுன்னு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமா ஒரே தடவையில போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வாங்குறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். அப்போதான் உங்க காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். இங்க ஒரு முக்கியமான வார்னிங். உங்ககிட்ட இருக்கிற பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கலான்னு ஏதாவது பிளான் இருந்தா தயவு செஞ்சு இப்போதைக்கு அதை பண்ணாதீங்க. இது அதுக்கு சரியான நேரமே கிடையாது. எப்போ விலை ரொம்ப அதிகமா இருக்கோ அப்போ பழைய நகையை வித்தாதான் நமக்கு லாபம். இந்த மாதிரி விலை குறைவா இருக்கும்போது மாத்தினா அது உங்களுக்கு நஷ்டம்தான். சரி, வெள்ளி இன்வெஸ்டர்ஸ் கவனிங்க. நாளைக்கு விலைய ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதிலிருந்து இன்னும் ஒரு 1,000-2,000 ரூபாய் குறைஞ்சா அது ஒரு அருமையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாம் முடிஞ்சு 2026 கடைசியில தங்க விலை நிஜமாவே தாறுமாறா ஏறுமா?
இப்ப இருக்கிற மொமெண்டம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு விஷயம், அந்த பாதை ஒரு நேர்கோடா இருக்காது. நிறைய மேடு பள்ளங்கள், அதாவது சிகரங்கள், பள்ளத்தாக்குகள் இருக்கும். இப்ப நடந்த இந்த விலை வீழ்ச்சியை ஒரு பள்ளத்தாக்குன்னு நினைச்சுக்கிட்டா புத்திசாலியான இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அடுத்த சிகரத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க.